வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். யாழில் நடைபெற்ற சர்வதேச மகளிர் தின நிகழ்வு. மத்திய கிழக்கு போரின் எதிரொலி எகிரப்போகும் இலங்கையின் எரிபொருள் விலை. உலகளாவிய சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வு. மன்னாரில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்கள் அளிப்பு. வவுனியாவில் வாழ்வெட்டு தாக்குதல், 2 காயம். நாட்டை உலுக்கிய இரட்டை கொலை, 3 நாட்களுக்கு முன் 65 லட்சத்துக்கும் வாங்கப்பட்ட பேருந்து. போதை மாத்திரைகளுடன் வவுனியாவில் 4 இளைஞர்கள் கைது. மட்டக்களப்பில் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழப்பு. வவுனியாவில் துவிச்சக்கர வண்டியுடன் மோதிய மோட்டார் சைக்கிள், ஒருவர் பலி, 2 படுகாயம். இஸ்ரேல் ஈரான் இடையே நேரடி தாக்குதல் தீவிரம், சில பகுதிகளில் அபாய எச்சரிக்கை ஒலிகள். பிரித்தானியாவையும் விட்டு வைக்காத அமெரிக்கா, ஈரானுக்கு இறுதி எச்சரிக்கை. ஆயுதங்களின்றி இருந்த ஐரிஸ் டேனா, ஈரானின் கருத்தை மறுக்கும் அமெரிக்கா. நோர்வே அமெரிக்க தூதரகத்தில் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு. மன்னிப்பு கேட்ட ஈரான் ஜனாதிபதி, மகிழ்ச்சியில் மாறு தட்டிய ட்ரம். தொடர்பென விரிவான செய்திகள். சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகள் யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்காவில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வின் பிரதம விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவுரையாளர் மேனகா சிவாகரன் அவர்கள் கலந்து கொண்டார். நிகழ்வில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிக்கான பரிசுகள் வழங்கி வைக்கப்பட்டதோடு பல கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. குறித்த நிகழ்வின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கனகரட்னம் சுகாஸ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொள்கை பரப்பு செயலாளர் சட்டத்தரணி காண்டீபன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன் ஐங்கரநேசன், கட்சியின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வளைகுடா பிராந்தியத்தில் போர் நீடித்தால் இலங்கையில் எரிபொருள் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சந்தையில் எரிபொருளின் விலை அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அவசரகால திட்டங்களை இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம் தயாரித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரையான மசக் எண்ணெய் உள்ளிட்ட எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து ஆகஸ்ட் மாதத்துக்கு பின்னர் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்ய இந்தியாவிடமிருந்து அதிகப்படியான எரிபொருளை கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கில் நிலவுகின்ற போர் பதற்றம் மற்றும் சர்வதேச அரசியல் நகர்வுகள் காரணமாக உலகளாவிய சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று கணிசமாக உயர்வை சந்தித்துள்ளது. அதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5172 விற்பனை செய்யப்படுகிறது. அதே நேரம் வெள்ளி ஒரு அவுன்ஸ் இன்றைய தினம் $84.54 விற்பனை செய்யப்படுகிறது. போர்ச்சூழல் நிலவும் போது முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதுவதால் தேவையும் அதிகரித்துள்ளது. மேலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு மற்றும் சர்வதேச பொருளாதார மாற்றங்கள் விலை உயர்வுக்கு உந்துதலாக அமைந்துள்ளது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட பகுதியில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றாத வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி ரூமன் லம்பர்ட் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் நகரசபை சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து இந்த ஆய்வு நடவடிக்கை மேற்கொண்டனர். இதன்போது காலாவதியான உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்தியமை, அழுகிய மரக்கறி பழங்களை காட்சிப்படுத்தியமை, உணவுப் பொருட்களை உரிய வகையில் களஞ்சியப்படுத்தாமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பிரபல வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுனியா பூந்தோட்டம் சந்தியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் 2 காயமற்ற நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று காலை குறித்த பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த 2வரை வேனொன்றில் வந்த நபர்கள் வழிமறித்து வாளால் தாக்கியுள்ளனர். இதனையடுத்து குறித்த 2வரும் மோட்டார் சைக்கிளை வீதியில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதேவேளை குறித்த நபர்களை வாகனத்தில் வந்தவர்கள் கடத்திச் செல்ல முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த 2வரும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்துக்கு சென்ற வவுனியா போலீசார் மோட்டார் சைக்கிளை போலீஸ் நிலையத்துக்கு எடுத்துச் சென்றதோடு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அக்குரிக்கொட பகுதியில் சட்டத்திரணி மற்றும் அவரின் மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு 3 நாட்களுக்கு முன் 65 லட்சம் ரூபாய் கொடுத்து பேருந்தொன்று வாங்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவு நடத்திய விசாரணையின் பொழுது அக்குரிக்கொட இரட்டைக்கொலை சம்பவம் தொடர்பான முக்கிய தகவல்கள் வெளியாகின.
தற்போது காவலில் உள்ள சம்பவத்தின் இரண்டாவது துப்பாக்கிதாரிடம் விசாரணை இடம்பெற்ற போது மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவு இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துள்ளது. துப்பாக்கிச் சூட்டுக்கு பின் கொழும்பு கோட்டைக்கு செல்வதற்கு முன்னர் தான் காரில் கொட்டாவ பகுதிக்கு சென்றதாக சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையிலிருந்து அவர் தம்புள்ளைக்கு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அவர் முன்றாகலை அடைய கரந்தரிய சுத்தாவருக்கு ஏற்பாடு செய்த பேருந்தில் ஏறியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. போதை மாத்திரைகளுடன் வவுனியாவில் 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் இன்றைய தினம் தெரிவித்துள்ளனர். வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் பொழுது 4 இளைஞர்கள் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 500 போதை மாத்திரைகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் நாளை தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு செங்கலடி பதலை வீதியில் சின்ன புல்லுமலை கிராமத்தில் காட்டு யானை தாக்கி 59 வயது நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு 10:30 மணிக்கு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 4 பிள்ளைகளின் தந்தையான மட்டக்களப்பு நொச்சிமுனியைச் சேர்ந்த சோமசுந்தரம் அரிச்சந்திரன் என்பவரை உயிரிழந்தார். சின்ன புல்லுமலை கிராமத்தில் தோட்டத்தில் தங்கி வேலை செய்யும் குறித்த நபர் வழமை போல் தோட்டத்தின் வாடியில் உறங்கிக் கொண்டிருந்த போது குறித்த இடத்துக்கு வந்த காட்டு யானை வாடியை உடைத்துள்ளது. உறக்கத்திலிருந்து விடுத்து வாடியிலிருந்து தப்பி ஓடிய போது யானை அவரை துரத்தி தாக்கியுள்ளது. தாக்கி அவர் நிலத்தில் விழுந்தபோது முகத்தில் காலால் மிதித்துள்ளது. யானையின் தாக்குதலில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். வவுனியா புளியங்குளத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக புளியங்குளம் போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்து சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவிலிருந்து குருடாக நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் முன்னே சென்று துவிச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் துவிச்சக்கர வண்டி சாரதி படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு மோட்டார் சைக்கிளில் பயணித்த மற்றொருவர் பலியாகியுள்ளார். குருநாகல் பகுதியைச் சேர்ந்த 59 வயதான உமர்லப்பி அப்துல் ரவுப் என்பவரை இவ்வாறு பலியாகியுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை புளியங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் நேரடி துப்பாக்கிச் சூடுகள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. இதன் காரணமாக வடக்கு இஸ்ரேல் எருசலேம் மற்றும் டெவில் அவிவ் நகர் பகுதிகளில் அபாய எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டுள்ளன. அண்டை நாடுகளின் வான்பரப்பு மற்றும் நிலப்பரப்பு தன் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்படாத வரை பதற்றத்தை குறைக்க தாம் தயாராக உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. எனினும் வளைகுடா தளங்களிலிருந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் அந்த வாய்ப்பை ஜனாதிபதி ட்ரம்ப் பாழாக்கிவிட்டதாக ஈரான் பின்னர் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானின் இராணுவ திறனை அமெரிக்க தாக்குதல்கள் கணிசமாக சேதப்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜாரா சுல்தானா அமெரிக்காவின் F-1B-1 ரக குண்டுவீச்சு விமானங்கள் பிரித்தானிய தளங்களை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது போரில் பிரித்தானியாவின் நேரடி தலையீட்டை காட்டுவதாக அவர் தெரிவித்தார். இருப்பினும் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக மட்டுமே தளங்கள் பயன்படுத்த அனுமதிக்கப்படுவதாக கூறி இந்த விமர்சனங்களை மறுத்துள்ளார். தற்போதைய நிலையில் ஈரான் தன்னுடைய அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப் போவதில்லை என்று அறிவித்தாலும் அங்கிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக தொடங்கியுள்ள எஃபிக் பியூரி இராணுவ நடவடிக்கை 2வது வாரமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஈரானின் முக்கிய தலைவரான அயதுல்லா கமினி கொல்லப்பட்டதை தொடர்ந்து உலக நாடுகளிடையே பெரும் பதற்றம் நிலவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்கு அண்மையில் அமெரிக்க தாக்குதலுக்கு இலக்கான ஈரானின் ஐரிஸ்டேனா கப்பல் ஆயுதங்களற்ற நிலையில் இருந்ததாக வெளியான தகவல்களை அமெரிக்க இந்தோ பசிபிக் கட்டளைப்பட மறுத்துள்ளது. சர்வதேச சட்டங்களின்படி அந்த போர்க்கப்பல் ஒரு முறையான இராணுவ இலக்கென்றும் அந்த போர்க்கப்பலை அழிப்பதற்கு பலத்தை பிரிவிக்க அனுமதி உண்டென்றும் அமெரிக்க தரப்பு விளக்கம் அளித்துள்ளது. இதற்கமைய அந்த கப்பல் அளிக்கப்பட்டதாகவும் ஆயுத மோதல் சட்டங்களுக்கு இணங்க இச்சம்பவத்தில் உயிர் தப்பியவர்களுக்கு இலங்கை தரப்பால் உயிர் ஆபத்து ஏற்படாத வகையில் மனிதாபிமான உதவி மற்றும் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஆபரேஷன் எபிக் பியூரி நடவடிக்கையின் கீழ் ஈரானிய இராணுவ சொத்துக்கள் அனைத்தும் இலக்கு வைக்கப்படுவதாக அமெரிக்கா முன்னரே எச்சரிக்கை விடுத்துள்ளது. நோர்வேயின் தலைநகர் ஒஸ்லோவில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு அருகில் சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவமானது இன்று உள்ளூர் நேரப்படி காலை 1 மணியளவில் இடம்பெற்றது.
இந்நிலையில் குறித்த வெடிப்புச் சம்பவம் தூதரகத்தின் தூதரக பிரிவு நுழைவாயிலில் இடம்பெற்றதாக அந்த நாட்டு காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த விபத்தினால் கட்டிடத்தின் ஒரு பகுதிக்கு சிறியளவான சேதங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் அதிர்ஷ்டவசமாக எவ்வித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் ஏற்பட்ட மோதலின் பின்னணியில் ஈரான் வளைகுடா நாடுகளை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலால் வளைகுடா நாடுகளில் உள்ள எண்ணெய் வளங்கள், பொதுமக்கள் பயன்படுத்தும் இடங்கள் மற்றும் விமான நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக துபாய் சர்வதேச விமான நிலையம் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளது. இந்நிலையில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஷேகியன் வளைகுடா நாடுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மன்னிப்பு கோரியுள்ளார். மேலும் அந்த நாடுகளிலிருந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படாத வரை அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ள மாட்டோம் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.